நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம். நாங்கள் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிரும். இருந்தாலும் நீங்கள் அந்த தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் சோஷியல் கான்ட்ராக்ட். நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம ஒரு அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று உருவாக்குறோம். இன்னதை அடையிறதுன்னு முடிவு பண்ணுறோம். அதில் எல்லாருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுங்கிறோம். அதுக்கேற்ப நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று விட்டு கொடுக்கணும் இல்லையா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றை தியாகம் பண்ணால் தான் அது முடியும். அதான் சோஷியல் கான்ட்ராக்ட். அந்த சமூக ஒப்பந்தம். நான் ஒன்று இதுக்காக உதாரணம், நான் வேகமாக போகணும், ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும், அதனால் ரெட் லைட்டை ஜம்ப் பண்ணி போக முடியுமா? இல்லை, நான் அங்கே நான் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அங்கே ரெட் லைட்டுக்கு நிற்கணும்ல. அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் நமக்கு இருக்கு. இந்த 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 புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்கிறது எளிதாயிடும்.